எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியின் 3வது நாள். சங்கமா வித்தையில பார்த்தோம்னா திரிபுர சுந்தரி. அழகுக்குரியவள் சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே திரிபுர சுந்தரி நம்மளுக்கு நினைவுக்கு வரும். அந்த வகையில் நவராத்திரியின் 3வது நாள் முன்னிட்டு சந்திரகாந்தா அம்பாள் வராங்க. சந்திரகாந்தாலேயே இருக்கு. சந்திரன் அதனோட தன்மை. அது அவங்களோட தன்மைகளும் அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நவராத்திரியோட 9 நாட்களும் நவ துர்க்கையை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் 3வது அம்பாலோட வடிவம் வந்து சந்திரகாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலை பார்வதி தேவியை வந்து திருமணம் பண்ணுற அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த சந்திரகாண்டா அப்படின்ற அம்பாள் தேய்பிரை சந்திரனை ஆட்கொண்டு வளர்பிரை சந்திரனா இந்த அம்பாள் மாறா. காண்டானா மணின்னு அர்த்தம், சந்திரன் போல மணி அப்படின்னு அர்த்தம். அம்பாள் வந்து அழகு, அறிவு, மதி, சந்திரன் சொல்லுவோம். 3ஆம் நாள் வளர்பிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா முதல் நாள் அமாவாசை, 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிமைன்னு சொல்லுவாங்க, 3ஆம் நாள் வளர்பிறை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 9வது நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை, நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியது. அதே போல சோடசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரிபுர சுந்தரி அம்பாள் வந்து வரவா அழகு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புத்தி தெளிவா இருந்தா வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். கணவனின் சரிபாதி மனைவி, அதாவது விட்டு கொடுத்து போனவங்க என்னைக்கு கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வர்றதுக்கு இந்த 3வது நாள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த 3வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரமணி அப்படின்னு ஒரு மணி கிடைக்கும். அந்த மணியை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். இன்னைக்கோட கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ சொல்லுவாங்க. அதை அணிந்து நீங்க ஈவினிங் நேரத்தில் பூஜை செய்யலாம். நம்ம ஆலயத்திலையும் நான் தொடர்ந்து சொல்றேங்க, நம்ம ஆலயம் மகாலட்சுமி தாயாரோட போற்றிகள் 10,000 ஆகுதி கொடுத்து ஹோமங்கள் செய்யப்பட்டுள்ளது. நீங்களும் வந்து கலந்துக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நவராத்திரியின் முன்னிட்டு நாங்களும் பிரார்த்தித்து உங்களுக்கு நல்லபடியாகவே அமையணும் சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.